வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம் இப்பொழுது பார்க்க போவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவானின் பெயர்ச்சி எப்படி இருக்கும் 12 ராசிகளுக்குன்னு சொல்லிட்டு தான். போன வருடமே நமக்கு பார்த்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி முடிந்தது. ஆனா தெய்வங்களின் அமைப்பிற்கு வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்ற மாதிரி தெய்வ பூஜா காரியங்களுக்கெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் எடுக்கிறார்கள் என்ற அமைப்பில் இப்பொழுது தெய்வத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கம் அந்த அமைப்புல சனி பெயர்ச்சி பலன் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ இரண்டாம் ராசியாக ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்கிறது சனி பகவானின் பெயர்ச்சி அப்படிங்கிறத இந்த பலனை பார்க்க போறோம். பலன் சொல்வது நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன், கேரள ஜோதிடர். இப்போ பலன் நாம ரிஷபராசிக்கு பார்க்கலாம். ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக, ஓம் அங்கும் மகா கணபதே நமக, ஓம் அங்கும் மகா கணபதே நமக. ஓம் நவகோள்கள் நத்துணையாக உபகோள்கள் உற்ற துணையாக அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும் எல்லாருக்கும் என்று சொல்லி நாம் ரிஷபராசிக்கு சனி பகவானின் பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். ரிஷபம் ராசிக்கு சனி பகவானின் பெயர்ச்சி ஏதாவது ஒரு வெற்றியை தரக்கூடிய வருடமாக இந்த ஒரு வருட காலங்களுக்குள் அந்த அமைப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை மேன்மைக்கு கொண்டு போகும் அமைப்பு வரும்னு சொல்லலாம். குடும்பத்தை மேன்மைக்கு கொண்டு போகும் அமைப்பு, குடும்ப உறவினர்களை இணைக்கும் அமைப்பு, பிரிந்த உறவுகளை கூட ஒன்று சேர்க்கும் அமைப்பாக நாம் இந்த வருடங்களிலிருந்து முயற்சி பண்ணி வெற்றியான பாதைக்கு செல்ல போறோம், குடும்ப வெற்றி அப்படிங்கிறத பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரை நமக்கு உதவாதவர்கள் கூட, உதவாமல் இருந்தவர்கள் கூட இனிமேல் உதவ போகிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம முயற்சிகளில் வெற்றி கிடைக்காமல் இருந்தது, முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதுவரை தடையாக இருந்து நமக்கு தலையை பிடித்து வைத்துக் கொண்டவர்கள் நம் தடையை அகற்றி நம் தலையை வெளிக்காண வைப்பார்கள். முகம் மறைந்து நாம் இதுவரை செயல்பட்டு இருந்தாலும் முகம் இனி தலை நிமிர்ந்து நட என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வருவீர்கள். அதாவது உங்க மனசுல ஓடிட்டு இருந்த கஷ்டத்துக்கும் நஷ்டத்திற்கும் சங்கடத்திற்கும் உள்ள சாதகமான சூழ்நிலைகளையும் சாதகமான முயற்சிகளையும் உங்களுக்கு சாதகமான உதவிகளையும் கொண்டு வரக்கூடிய வருடமாக இனி வரும் வருடங்கள் சனி பகவானின் பெயர்ச்சியாலும் அவருடைய தாக்கம் ஆக்கம் உங்களுக்கு நல்ல ஏக்கத்தை போக்கி நல்ல மாற்றத்தை தரும். ரிஷபம் ராசிக்கு நல்ல மாற்றத்தை தரும், தாக்கம் ஏக்கத்தை போக்கி நல்ல மாற்றத்தை தரும். சரி, இதுவரை மதிமயக்கம், உடல்நிலை மாற்றம், ஆரோக்கிய பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, கொடுத்த பணம் கிடைக்கல, நம்ம முயற்சி பண்ணி ஒரு வேலைக்கு பணம் கட்டி இருந்தா அந்த வேலை வரல, பரீட்சை எழுத போனோம் பரீட்சையில வெற்றி பெற முடியல, இல்ல குடும்பத்துல ஏதாவது ஒரு சட்ட சிக்கல், யாராவது ஒருத்தர் உங்க மேல வீண் பழி போடுறது, சந்தேகப்படுறது, அதிலிருந்து ஒரு விடுதலையாகும் வருடங்களாக இனி வரும் வருடங்கள் இருக்க போகிறது. அதில் இந்த ஒரு வருடங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பான சூழ்நிலையில் செயல்படுத்த போகிறது. அதே போல உங்களுக்கு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா இனி உங்கள் மேல் இருந்த களங்கம் நீங்க போகிறது. உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உறவுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா விலகி போன உறவுகள் உங்களை தேடி வரும் அளவிற்கு ஒரு உயர்வு உங்களுக்கு வரும்னு சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவி அமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா கணவன் மனைவி அமைப்புல இதுவரை நீ நான் என்ற ஒரு பேச்சுவார்த்தை வந்தால் கூட இனிமேல் நாம் என்ற பேச்சுவார்த்தை வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும்.
குழந்தைகள், படிக்கும் குழந்தைகள் இருப்பவர்களுக்கு குழந்தைகளுடைய படிப்பில் கவனம் தேவை. அவர்கள் பின் நின்று நாம் ஒரு ஊன்றுகோலாக செயல்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் படிப்பில் கொஞ்சம் மந்தம் தெரியும். வளர்ந்த நிலையில் இருக்கும் பிள்ளைகளுடைய வண்டி, வாகனம், நண்பர்கள், உறவு, இதையெல்லாம் கவனத்தில் வைத்து நாம் செயல்பட சொல்ல வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாத நாம நிதி அடைக்க வேண்டியதா இருக்கும், வரி கட்ட வேண்டியதா இருக்கும். அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபெயின், அரசாங்கத்துக்கு ஏதாவது பெயின் அடைக்க வேண்டியதா இருக்கும். வண்டியில இன்சூரன்ஸ் இல்லை, புக் இல்லை, பேப்பர் இல்லை, ட்ரிபிள்ஸ் போயிட்டாங்க அப்படின்னு நீங்க போய் அவங்கள கூப்பிட்டு வர மாதிரி ஒரு பிழை அடைக்கிறது போல இருக்கும். அப்ப அதுல கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். புதிய வண்டி வாகன சேர்க்கைகள் உங்களுக்கு இந்த வருடம் இருக்கிறது. வண்டி வாகனம் இருப்பவர்களுக்கு அது பழுது நீக்கி புதிதாக புனரமைக்கும் சக்தி இருக்கிறது. வீட்டிற்கு வண்ணமடித்தல், அதாவது வீட்டிற்கு பெயிண்ட் அடிக்கிறது, வீட்டில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ரூம் எடுக்கிறது, வீட்டுடைய ஆல்ட்ரேஷன் சொல்லக்கூடிய அமைப்பு செய்யறது, இடம் பூமி வாங்கக்கூடிய அமைப்புல முயற்சி செய்யறது, அதெல்லாமே இனி வரக்கூடிய வருடங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்புல வரும். இது எல்லாமே உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரத்தையும் பார்த்து தான் முழு பலன் சொல்ல முடியும். இது பொது பலனா நல்லது பண்ணக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி உடல் தொந்தரவுன்னு சொன்னவங்க, உடல் தொந்தரவுகள், வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, இடுப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, இந்த தொந்தரவுகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடங்கள் நல்ல மருத்துவம், நல்ல டாக்டர், நல்ல உறவுகளில் நல்ல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க கிட்ட ஒரு வாக்கு கிடைச்சு அந்த வார்த்தை மூலயமா நம்ம போய் ஒரு டாக்டரை பார்த்து நம்மளுடைய உடல்நிலை மாறுறது. அதே போல நண்பர்கள், ஏமாற்றிய நண்பர்கள் இப்போ உங்களுக்கு நல்ல நண்பர்களாக மாறுவார்கள். என்னை மன்னித்து விடு என்று ஒரு வாக்கு உங்ககிட்ட சொல்லி சரணடைவார்கள். அதே போல சிலருக்கு தவறான உறவுகள் எல்லாம் இருந்தவங்களெல்லாம் கூட அந்த தவறான உறவுகளை விட்டு விலகி வரக்கூடிய நேரமாக இருக்கும். தவறான உறவில் இருந்தவர்கள் தவறான உறவுகளை விட்டு விலகி வரக்கூடிய நேரமாக இருக்கும். இப்போ உங்களை குறை சொல்லி கொண்டு இருந்தவர்கள் உங்களை நிறை சொல்லும் நேரமாக மாறக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல நிலைமையில தான் இருக்கார். அந்த நல்ல நிலைமையை உங்களுக்கு செயல்படுத்துவார். அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த பலன் சொல்லிட்டு இருக்கோம். கிரகங்கள் உங்களுக்கு உருவங்களில் ஒரு நல்ல புத்துணர்ச்சியை தரக்கூடிய வருடமாக உங்களுக்கு இந்த வருடமெல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனா இது எல்லாம் உங்க சுய ஜாதகத்திலும் தசா புத்திநாதன் இப்ப 6, 8, 12 கூடிய தசா புத்தி நடந்ததுன்னா உங்களுக்கு ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்கும். அதே 2, 5, 9 தசா புத்தி நடந்ததுன்னா வளர்ச்சி வரக்கூடிய நேரமா இருக்கும். அந்த வளர்ச்சிக்கு இந்த நடக்கக்கூடிய கோச்சார கிரக தசைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ நீங்க இன்னும் வெற்றி அடையலாம். அது எப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி நம்ம செயல்படுத்திக்கலாம், எந்தெந்த விஷயத்த முயற்சி பண்ணலாம் அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் இப்போ ஒரு நல்ல உங்க மனசுல இருக்கக்கூடிய தாக்கம், இடம் வீடு அந்த மாதிரி ஒரு தாக்கம் ரிஷபராசிக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்ப அந்த ஒரு விஷயத்தை எப்படியாவது செயல்படுத்தணும் அப்படின்னு. அதே மாதிரி வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் போய் தொழில் பண்றது, வெளிநாட்டுல வேலை கிடைத்து போகக்கூடியது, அதுக்கு பரீட்சை எழுதிட்டு காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக போகுது. இந்த துபாய், சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா இங்கெல்லாம் போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கும். இந்த வருடங்கள்ல எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய கவர்மெண்ட் பரீட்சை எழுதி அதுல ஏதாவது வெற்றி கிடைக்கணும்னா இந்த வருடம் இந்த கவர்மெண்ட் பரீட்சை எழுதுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அந்த சூழ்நிலை அவங்க தசாபுத்தி அந்தரம் அப்படிங்கக்கூடிய சுயஜாதக ரீதியாகவும் பார்த்துக்கணும். அதை பார்த்துக்கிறப்போ இன்னும் கூட சிறப்பா அதை எப்படி செயல்படுத்திக்கலாம், நம்ம எப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி நம்மளை போய் அந்த இடத்துல செயல்படுத்தி பரீட்சை எழுதி வெற்றி பெறலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட், அந்த குழந்தைகள் நல மருத்துவமனை, குழந்தைகள் அமைப்புக்கு நல்ல மருத்துவமனைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும். குழந்தைகளுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமியார் மருமகளுக்கு கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய வருடங்களாக வரக்கூடிய வருடங்கள் இருக்கும். அதே மாதிரி
உங்களுக்கே தோணும், இந்த உறவு கூட நம்ம போய் சேர்ந்தா என்ன, அந்த உறவை நம்ம அரவணைச்சுக்கிட்டா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தோணும். காதல், இந்த ரிஷபராசியில காதல் எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமா இந்த வருடம் திருமணம் ஆகும். காதல் வெற்றி பெறும், இல்லைன்னா காதலை வெற்றி பெற வைப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களை ஏமாத்துறங்கிறவங்களை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி இருக்கும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இவங்க நம்மளை ஏமாத்துறாங்கிறத இனி வரக்கூடிய வருடங்கள்ல கண்டுபிடிச்சு விலகக்கூடிய சக்தி இருக்கு. அதுல ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இந்த மாதிரி ரிஷபம் ராசிக்கு நல்ல முயற்சியும் முன்னேற்றமும் முதுகெலும்பாய் வரக்கூடிய வருடங்களாக உங்களுக்கு இருக்கிறது. அதே போல் உங்களுடைய வழிபாடுன்னு சொல்றப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய வழிபாடு அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடும் காமாட்சி அம்மன் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும். அதாவது உங்க ஊரில் அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு, மதுரைக்கு ஒரு தடவை போயிட்டு வருது, மீனாட்சி அம்மனை கும்பிடுறது, இந்த வழிபாடெல்லாம் உங்களுக்கு யோகத்தை செய்யும். அதே போல இரவு காவலாளிகளுக்கு, வயதான இரவு காவலாளிகளுக்கு, வாட்ச்மேனா வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கொடுக்கலாம், ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கலாம், அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது செருப்பு வாங்கி கொடுக்கலாம், அவங்களுடைய அதாவது அவங்களுடைய அணிகலன்கள் ஏதாவது நீங்க கால் போயிடுவது, கை அதாவது சொற்று, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கலாம். அது உங்களுக்கு பரிகாரமாக உங்களுடைய எல்லா பாக்கியத்துக்கும் வழிவகுத்து தரும். வணக்கம், வாழ்க வளமுடன்.